ஐயப்பன் புலிப்பால் எடுத்துன்னு வரத்துக்காக பந்தள அரண்மனையிலேருந்து கிளம்புறார். கிளம்பின உடனேயே நம்ம நாரதர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாரதர் கலகம் நன்மையில் மட்டுமே முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஐயப்பன் விஷயத்தில் 100க்கு 100 உண்மை. என்னென்னா, தேவர்கள் எல்லாம் போய், ஏன்னா மகிழ்ச்சி ஒரு ஏடாகூடமான வரம் வாங்கியிருக்கா. ஆண் சக்திக்கு பிறந்த ஒரு பாலகன் 12 வருஷம் மனுஷனாக வளர்ந்து, அப்படிப்பட்ட பாலகனால் தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினான். கொஞ்சம் அவன் என்ன யோசித்து வாங்கினான் அப்படின்னா, நம்ம பெரிய ராட்சசி, நம்மளை யாரை கை வைக்க முடியும்? அதுவும் 12 வயசு பையன் கொலை பண்ண முடியுமா? அதுவும் ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி? அப்போ அந்த சக்தி சான்ஸே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அவன் அந்த வரத்தை கேட்குறான். அவன் ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இறைவன் அரக்கர்களை விட புத்திசாலி இல்லையா? நமக்கு தான் தெரியுமே. அப்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது ஐயப்பன் 12 வயசு முடிஞ்சு அரண்மனையிலேருந்து கிளம்பியாச்சு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் டெய்லி யாகம் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த மகிழ்ச்சியை சங்காரம் பண்ணுறதுக்கு ஆள் யாராக வர மாட்டாங்களா? என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டெய்லி நம்மளை கொடுமைப்படுத்துகிறோம்ல அப்படின்னு தேவர்கள் முதல் மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் தவம் கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாரதருடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நாரதர் என்ன பண்ணுறாரு, காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் தேவேந்திரன், இந்திரன் போன்ற மக்களை, தேவர்களை பார்த்து, மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு, அவன் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமான செய்தி இல்லை அவங்களுக்கு. ஆஹா, நாரதர் யார் அப்படின்னோடனே அப்போ தான் நாரதர் சொல்கிறார். அப்போ தான் ஐயப்பனை ரிவீல் பண்ணுறாங்க. ஐயப்பன் அவதாரம்னு அப்போ தான் ரிவீல் ஆகுது. என்ன சொல்கிறாரு, பந்தளராஜா அரண்மனையிலேருந்து மணிகண்டர் கிளம்பியாச்சு அப்படின்னு. ஆஹா, சந்தோஷம் அப்படின் போது எல்லாம் தேவலோகத்திலேருந்து மணிகண்டன் காட்டுக்கு புறப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள். அப்படியே பேரானந்தம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக ஐயப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.